ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும். அதில் இருக்கக்கூடிய கதைகள் வித்தியாசமான, பிடிச்ச மாதிரியான, என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா, அதே நேரத்தில் பாப்புலர் ரைட்டர்ஸ் எழுதுனா பாப்புலர் ஸ்டோரிஸ் தான் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த கதையை கேட்டுட்டு. ஓகேவா? இன்னொரு விஷயம், புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய குழந்தையின் அழகு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ரொம்ப அருமையா ஒவ்வொரு கதையும் எழுதிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க எழுதின 2 கதைகள் நம்ம சேனல்ல இருந்து வந்திருக்கு. இது வந்து அடுத்த கதை. குழந்தையின் அழகுங்கிறது கதையினுடைய தலைப்பு. தலைப்புக்கு ஏத்த மாதிரி கதையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். குழந்தையின் அழகு. எங்க குழந்தை? தம்மை தாண்டி வெளிவந்த சொற்கள் அந்த உதடுகளுக்கு இன்னமும் ஒரு புதிய ஒளிதான். இன்னமும் அதன் மகிழ்ச்சியில் அவை வியப்புற்று நின்றன. எதிர்முகத்தில் கேள்விக்குறி. உங்க எங்க குழந்தை? உதடுகளில் மலரும் புன்னகைப்பூ, நாவில் சுரக்கும் அதன் தேன். ராஜனை அவன் வசமின்றியே இன்பம் சிரிப்பாக ஆக்கிரமித்தது. எதிரே கல்லான மௌனம். சிரிப்பை நிறுத்திக்கொண்டு ராஜன் கேட்டான், என்ன அப்படி திகைச்சு போயிட்டே வாசு? எங்க குழந்தைதான், அதில் என்ன சந்தேகம்? வாசு சுதாரித்துக் கொண்டான். பேச முயன்றான், முடியவில்லை. நம்பிக்கை வரவில்லையா வாசு? பேப்பர்ஸ் காட்டடுமா? சேச்சா, டோன்ட் பி சில்லி. ரொம்ப சந்தோஷம் ராஜா. நல்ல முடிவு தான் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். பேபி, இந்த மாமாவுக்கு குட் மார்னிங் சொல்லு. ராஜனின் அணைப்பில் இருந்த வடிவத்துக்கு இன்னும் 1 வயது நிறைந்திருக்காது. உலகம் அதற்கு ஒரு புது பொருள். ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு ஒளியும் அதன் முகத்தில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாய் விடிந்தது. கண்கள் இடம் இடமாக தாவி கவ்வின. குழந்தைக்கு பேச்சு இன்னும் வரவில்லை. அவன் காட்டிய திசையை பார்த்து சிரித்தது. மாமாவுக்கு குட் மார்னிங் சொல்லுமா பேபி. ராஜன் குழந்தையாகி விட்டான். மழலை பேசி கொஞ்சினான். பேபியின் உருவில் தன் பூரிப்பை நோக்கி பேசினான். பல்லாண்டு கனவுகளின் சாரமான ஒன்று அவன் கரங்களில் சிரித்துக் கொண்டிருந்தது. அந்த கனவின் உருவகம் ஒரு தனி நபராய் பரிணமிக்க காலம் செல்லும். குழந்தை ஏதேதோ சப்தங்களை எச்சில் தெரிக்கும் களிப்புடன் வெளியிட்டது. அட, குட் மார்னிங் சொல்றாளே என் பேபி. ராஜன் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டான். எங்கே மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாக்கலாம்? வாசு திடுக்கிட்டு லேசாய் பின்வாங்கினான். நண்பன் நீட்டிய உருவம் தன் மீது உரசி விடுமோ என்று முகம் கூசியது. ராஜன் அவன் நண்பன்தான். அதற்காக நிஜமாகவே ராஜனின் குழந்தையாய் இருந்தால் பிரச்சனை இல்லை. வாசு வலியச் சென்று தூக்கி கொஞ்சுவான். இதுவோ எங்க குழந்தை. அப்படித்தானா? அவ்வளவு சுலபத்தில் அமைந்து போகிற உறவா இது? ஆம் என்று வலியுறுத்தும் நண்பனின் இந்த ஒளி முகம்தான் எத்தகைய புதிர். வேணாண்டா, பாவம் சின்ன குழந்தை, தொந்தரவு பண்ணாத. இதுல தொந்தரவு என்ன? ஆனால் பேபியே சட்டென்று தலையை சாய்த்து ராஜனின் கழுத்தில் புதைந்து கொண்டது. அட, என்ன வெக்கதுக்கு பாத்தியா? உனக்கு மாமா வேணாமா? அப்பாதான் வேணுமா? அட கண்ணு. ராஜன் மீண்டும் குழந்தையை அணைத்து முத்தமிட்டான். பிறகு உட்காரு வாசு என்றான். இருவரும் உட்கார்ந்த போது ராஜனின் மனைவி உள்ளே இருந்து வந்தாள். சந்திரா, நம்ம பேபிய வாசுவுக்கு காட்டிக்கிட்டு இருந்தேன். எங்க பேபி ரொம்ப அழகா இல்லைங்க என்றாள் சந்திரா கணவனின் நண்பனிடம். பதிலை அவள் எதிர்பார்ப்பதாய் தெரியவில்லை. ராஜன் இந்த கேள்வியை ஒரு சாங்கியமாக கூட கேட்கவில்லை என்பது வாசுவுக்கு நினைவு வந்தது. தங்களுடைய குழந்தையின் அழகை பற்றி இருவருக்குமே சந்தேகமில்லை போலும். அவர்களுடைய குழந்தை. இருங்க, காஃபி கொண்டு வரேன் என்று சந்திரா மறுபடியும் உள்ளே போனாள். நண்பர்கள் உரையாடினார்கள். ராஜனின் வாய் யந்திரமாய் பேசியது. ஆனால் கண்கள் பேபிக்கே அர்ப்பணம். கரங்களுக்கு அந்த பூஞ்சதையே ஸ்பரிச சுகத்தின் எல்லை. விருந்தோம்பலை முடித்துவிட்டு சந்திராவும் வந்து உட்கார்ந்து உரையாடலில் கலந்து கொண்டாள். பேபி, அம்மா கிட்ட வரியா என்றால் சிறிது நேரத்தில் குழந்தையை நோக்கி கரங்களை நீட்டியவாறு. பேபி தலை நிமிர்ந்து அவளை பார்த்து சிரித்தது. சந்திரா குழந்தையை ராஜனிடமிருந்து வாங்கினாள். அது அவள் உடம்போடு ஒட்டி கொண்டது. அப்பா அம்மா 2 பேரையும் நல்லா புரிஞ்சு போச்சு பேபிக்கு
என்று சந்திரா அதன் அடர்த்தியற்ற செம்பட்டை முடியை மெல்ல தடவி கொடுத்தாள். பின்ன பேபி குட்டிக்கு டாப் ஃப்ளோர் ரொம்ப கெட்டி இல்ல? ராஜன் உல்லாசமாய் குழந்தையின் மோவாயை ஒரு விரலால் தொட்டு கிளுகிளுப்பூட்டினான். கிளுகிளுத்து சிரிக்கும் குழந்தையை அணைத்துக் கொண்டு சந்திராவும் சிரித்து, ஆமா கெட்டிதான், அம்மா மாதிரி என்றாள். ஏன் அப்பா மாதிரி இல்லையா? அப்பா மட்டும் மக்கோ? பாத்தியா பேபி, அம்மா எப்படி அப்பாவை திட்டுறாங்கன்னு? அம்மா கிட்ட இருக்காத, இங்க வந்துடு என்று கரங்களை நீட்டினான் ராஜன். சந்திரா பேபியை தன்னோடு அழுத்திக் கொண்டு, ஆசைய பார்க்கல, இத்தனை நேரம் உங்களண்ட தானே வச்சிருந்தீங்க, இப்பதான் நான் வாங்கிக்கிட்டேன், ஏதோ சாக்கு சொல்லி உடனே திருப்பி எடுத்துக்கிடணுமா? நீங்களே பாருங்க மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்டு செய்யற அக்கிரமத்தை என்றால் உல்லாசமாக. வாசு அந்த தம்பதியை மாறி மாறி பார்த்தான். இரு முகங்களிலும் மென்மையும் பாசமுமான ஒரே பாவனை. 40 ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தால் கணவன் மனைவியரிடையே ஒரே மாதிரி முகபாவம் உருவாகிவிடும் என்று சொல்வார்கள். 40 ஆண்டுகள் வேண்டாம், ஒரு குழந்தை போதும் அந்த ஒற்றுமையை உருவாக்க என்று இப்போது தோன்றியது. குழந்தை, எங்க குழந்தை என்றார்கள். இவள் அம்மாவாம், இவன் அப்பாவாம். பற்பல வைத்தியர்களின் தொழில்முறை தீர்ப்பு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல், உடலுக்கு ஒரு கர்ப்பம் அவசியமில்லை என்பது போல், எங்கோ விழுந்த ஒரு வித்து ஏதோ ஒரு விடுதியில் ஒதுங்க, அது இங்குதான், இது எமக்குத்தான் என்னும் அங்கீகாரமே எல்லாமை விளங்க முடியும் என்பது போல் இவ்விரு முகங்களின் புலனாகும் இந்த சாதனை, இந்த மகிழ்ச்சி எப்படி முடிகிறது இவர்களால்? சிறிது நேரம் மூவரும் உரையாடலில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். அரசியல், சினிமா, இலக்கியம், குடும்பம், ஆபீஸ், சமூக நிலவரம் என்று பல்வேறு பொருட்களை பேச்சு தொட்டு சென்றது. சந்திராவின் மடியில் பேபி தூங்கிவிட்டது. அதை கீழே இறக்காமலேயே அவள் பேசிக் கொண்டிருந்தாள். சந்திரா, தூங்குற குழந்தைய ஏன் மடியிலேயே வச்சிட்டு இருக்க? நான் எடுத்து போய் தொட்டில போடுறேன், கொண்டா என்று எழுந்தான் ராஜன். சந்திரா கொடுக்கவில்லை. வேணாங்க, இன்னும் அது அசந்து தூங்கல, தொட்டா முழிச்சுக்கும். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பின், இப்ப கொண்டா பேபிய என்றான் ராஜன். அவள் மடியில் இருந்து ராஜன் பேபியை தூக்கிக் கொண்டான். அது சினுங்காத போதிலும் தட்டி கொடுத்தான். உள்ளே எடுத்து போய் தொட்டிலில் போடவில்லை. கையில் அணைத்தபடியே அங்கு உட்கார்ந்து சினிமா விமர்சனம் செய்தான். இப்போ இந்த பாரதராஜா வந்து நேரம் கடந்தது. சினிமாக்கள் அக்கு அக்காக பிரித்து அலசப்பட்டன. தொட்டில்ல போட போறேன்னு சொல்லி எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டீங்களே, போடலேன்னா இப்படி மறுபடியும் எங்கிட்ட கொடுங்க, ரொம்ப நேரமா வச்சிருந்தா உங்களுக்கு கை நோகும் என்றாள் சந்திரா. இப்பதான் அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்குது, அசைக்க வேணாம்னு பாக்குறேன், கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். சந்திரா, உனக்கும் கால் மரத்து போகும் இல்ல? 1 மணி நேரத்துக்கு பிறகு கடைசியில் வாசு வீட்டுக்கு கிளம்பிய போது கணவனும் மனைவியும் வாசலுக்கு வந்து விடை கொடுத்தார்கள். இப்போது பேபி சந்திராவின் கரத்தில் இருந்தது. இன்னும் உறக்கம் முற்றிலும் தெளியாத கண்களை கொட்டியது. அந்த வீட்டில் ஒரு தொட்டில் அவசியமே இல்லை என்று வாசு நினைத்து கொண்டான். மாமாக்கு டாட்டா சொல்லுமா பேபி என்று சந்திரா பேபியின் கையை பற்றி அவன் பக்கமாக அதற்கு வலிக்காமல் ஆட்டினாள். ராஜன் பேபியின் கன்னத்தை மிருதுவாய் வருடினான். சற்று அழகான குழந்தையாகவாவது தேர்ந்தெடுக்க கூடாதா? ஆனால் இவ்விருவரும், இந்த அம்மாவும் அப்பாவும், அதை பார்க்கும் போது, அதை தீண்டும் போது, அதை நோக்கி புன்னகை செய்யும் போது அது அழகாகி விடுகிறதே. எப்படி? நான் வரேன் ராஜா, வரேமா. பேபிக்கு டாட்டா சொல்ல வேண்டுமோ? டாடா பேபி. வாசு வேகமாக வெளியே நடந்தான். பஸ் ஏறினான். தன் வீட்டை அடைந்தான். உள்ளே நுழையும் போதே அழுகை குரல் கேட்டது. சனியன, இனிமே கிளாஸ கீழே போடுவியாடா? கை நழுவிடுச்சு, வேணும்னே போடல. அப்படி நீ சொல்லிட்டா ஆயிடுச்சா? எங்களுக்கு நஷ்டம் நஷ்டம் தானேடா. துக்கிரி சனிய, உன்னை உட்கார வச்சு தண்டச்சோறு போடுறதுக்கு பலன் இதுதானா? இனிமே கிளாஸ கீழே போடுவியா? திரும்பவும் போடுவியா? ஐயோ அடிக்காதீங்க அத்த, இனிமே போட மாட்டேன், ஜாக்கிரதையா இருக்கேன், அடிக்காதீங்க, ஐயோ வலிக்குது அத்த, அடிக்காதீங்க. வாசுவின் சகோதரியின் மகனும் தாய் தந்தையை இழந்த அனாதையாய் அவனிடம் வளர்ந்து வருபவனுமான 7 வயது சிறுவன் வாசுவின் மனைவியிடம் அடிவாங்கி கதறிக் கொண்டிருந்தான். இது போன்ற காட்சிகள் அந்த வீட்டில் புதியதல்ல. வாசுவே கூட எவ்வளவோ முறைகள் அந்த பையனை திட்டியும் அடித்தும் இருக்கிறான். ஆனால்
இன்று வாசு அக்காட்சியால் இன்னதென்று விளங்காத ஒரு கலக்கம் கொண்டு நின்றான். நண்பன் வீட்டு திடீர் குழந்தையை அழகாக்குவது எது என்பது அவனுக்கு அக்கணம் புரிகிறாற் போல் இருந்தது. ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய குழந்தையின் அழகு சிறுகதை முற்றும். இக்கதை தினமணி நாளிதழ்ல ஜூலை 1980 வெளிவந்தது. குழந்தை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குழந்தைங்கிற பேரே அழகு. எந்த குழந்தையும் அழகுதான். ஆனா வாசுனால அதை ஏத்துக்க முடியாத சூழல் இருந்தது. ஆனா கடைசியில எப்படியோ கொஞ்சம் அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குழந்தை தான் பெற்றாலும் இல்ல நமக்கு குழந்தை பெற முடியாதுங்கிற சூழ்நிலையில தத்து எடுத்துட்டு வந்திருந்தாலுமே குழந்தை மேல பாசத்தை பொழியக்கூடியவங்க தான் உண்மையான அம்மா, அப்பா. நன்றி.